உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க எங்க அப்பாவை புகழ்ந்து பேசுறீங்க. யாரு? அப்பா ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் தன் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறாங்க. நாட்டு மக்களா புகழ்ந்து பேசுறாங்க உங்களை இல்ல? அப்பாவை மகன் புகழ்ந்து பேசுறார், மகன் அப்பா புகழ்ந்து பேசுறாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கிற நிகழ்வு. அது ஒரு குடும்ப கட்சி. நல்லா சிந்திச்சு பாருங்க. திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார், அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அப்ப திமுக தலைவரார், அப்பொழுது பிறகு உதயநிதி ஸ்டாலின், இளநிலை மாநில செயலாளர், திமுகவுடைய இளநிலை மாநில செயலாளர், திருமதி கனிமொழி மகளினுடைய மாநில செயலாளர். இவ்வளவுதான் பதவி. வேற என்ன பதவி இருக்குது? முக்கியமான பதவி. ஒன்று தலைவர், இன்னொன்று இளநிலை பொதுச் செயலாளர், மூன்று மகளிரணி செயலாளர். மூன்றுமே திரு கருணாநிதி குடும்பத்திலே இருக்குது. வேற எந்த குடும்பத்துக்காக கொடுத்திருக்காங்களா? ஆக அது குடும்ப கட்சி தானே? சொல்லுங்க, குடும்ப கட்சி தானே? வாரிசு அரசியல் தானே? வேற எவரும் அந்த திமுக குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம் இருக்கின்ற வரை எவரும் அந்த கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. உழைக்கலாம், ஆனா உழைக்கலாம். உழைப்பை சுரண்டுகின்ற குடும்பம் திரு ஸ்டாலின் குடும்பம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அதே போல இதுவரைக்கும் திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தான் இருந்தாங்க. இப்போ திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா அம்மாவும் வந்துட்டாங்க. போதாதுக்கு அவர்களும் திரு ஸ்டாலினை புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக நாட்டு மக்கள் இவர்களை புகழ்ந்து பேசவில்லை, குடும்ப மக்கள் தான் திரு ஸ்டாலின் குடும்பத்தை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தது, புகழ் பாடிக்கொண்டிருக்க என்பதை நாம் இந்த நேரத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எண்ணி பாருங்க, இன்றைக்கு நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது, தமிழகத்திலையும் இருக்குது, வெளியில் நம்ம நாட்டிலையும் இருக்குது. எந்த கட்சியிலாவது இப்படி குடும்ப ஆட்சி நடக்கிற கட்சி ஏதாவது இருக்குதா? இருக்குதுங்களா தமிழ்நாட்டில்? இன்றைக்கு கட்சியிலும் சரி, இல்லது ஆட்சி அதிகாரத்திலும் சரி, திரு கருணாநிதி குடும்பத்தை சார்ந்து தான் வர முடியும். நீங்க இங்க பாருங்க, திரு ஸ்டாலின் முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், திருமதி கனிமொழி அங்க மக்களவையில் அதுக்கு தலைவர். ஏன் அந்த கட்சியில் வேற எம்பி இல்லையா? ஆக திருமதி கனிமொழி மக்களவையில் அந்த குழுவுக்கு தலைவர் அவர். ஆக எல்லாமே குடும்ப உறுப்பினர்கள் தான் ஆட்சியிலும் இருக்க முடியும், அதிகாரத்திலும் இருக்க முடியும், கட்சியிலும் இருக்க முடியும். அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா?